அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்தோம்னா, பக்தி இலக்கியத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இக்கால இலக்கியங்களின் வளர்ச்சிக்கான காரணங்கள். அதுல பார்த்தோம்னா, சமூக காரணிகள் அப்படின்ற தலைப்புல நாவல், சிறுகதை, புதுக்கவிதைகள் இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இக்கால தமிழ் இலக்கியம்னா என்னென்னலாம் வருது? அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, புதுமை படைப்புகளின் ஆக்கத்தில் வேறுபட்ட அரசியல் கருத்தாக்கங்களின் தாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தலைப்புகள் இந்த பகுதியோட, அதாவது 3வது பகுதியோட இறுதி பகுதி பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா இதுல பார்த்தோம்னா ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? நோ சார். இன்றைய தலைப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக எளிமையான தலைப்புகள். ஆனா தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படும் தலைப்புகள். இந்த தலைப்புகள்ல இதற்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இக்கால தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கான சமூக காரணிகள்னு நேரடியான கேள்விகள் இருந்திருக்கு. இதுல நாவல் தொடர்ந்து கேட்கப்படும் கேள்வியா 2021ல இருந்து நாவலை பற்றி கேள்வி இல்லாம ஒரு தேர்வே இல்லாம இருந்துட்டு இருக்கு. இதுல நாவல்கள் பார்க்கும்போது வட்டார நாவல்களை பற்றியும் அதனோட பயன்படுத்தும் உத்திகளை பத்தி கேட்டிருக்காங்க. வரலாறு கேட்டிருக்காங்க. நாவல் வந்த வரலாறு கேட்டிருக்காங்க. அதுல வட்டார வழக்குகள்ல நாவலுடைய பங்கு கேட்டிருக்காங்க. சமூக மாற்றங்களுக்கு நாவல் எந்த அளவுக்கு உதவுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல சிறுகதை பார்த்தோம்னா, சமுதாயத்தை காட்டும் கண்ணாடி சிறுகதைகள். அதே போல சிறுகதைகள் முன்னோடி படைப்புகளை திறனாய்வு செய்க. மனித உணர்வுகளில் வெளிப்படும் பாங்கினை சிறுகதைகளில் விவரி. இந்த மாதிரி சிறுகதைகள்ல தற்காலத்துல எப்படியெல்லாம் சிறுகதைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க, கேட்குறாங்க. அதே போல புதுக்கவிதை, அதுலயும் சமுதாய நோக்கு, எல்லல் போக்கு, பெண் கவிஞர்கள், இப்ப குறிப்பா பெண் கவிஞர்களை பத்தி நிறைய கேட்குறாங்க. அதே போல இப்ப ட்ரெண்டிங் சொல்லணும்னா பெண் கவிஞர்கள். இப்ப ஹைக்கூ பற்றி நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஹைக்கூ கவிதைகளை பத்தி கேட்குறாங்க. ஹைக்கூ, வளர்ச்சி போக்கு, புதுக்கவிதை வளர்ச்சி போக்கு, சமூக மாற்றத்திற்கான முற்போக்கு சிந்தனை, புதுக்கவிதையில் முரண் உத்தி, இந்த மாதிரி எல்எல் போக்கு, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது. அது மட்டும் இல்லாம இதில் நாம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா தலைப்பா என்ன எடுத்துக்கோம்னா, உரைநடை இலக்கியங்கள் தோற்றத்துக்கான காரணிகள், இக்கால பாட்டு இலக்கியங்களின் போக்கு, பிற்கால நீதி நூல்கள், பல்லவர் கால இலக்கிய வளர்ச்சி, இந்த மாதிரியான தலைப்புகள் இதுல மிஞ்சிய தலைப்புகளா இருக்கு. நம்ம பிற்கால நீதி நூல்கள்ல கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பல்லவர் கால இலக்கிய வளர்ச்சியும் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதெல்லாமே எங்க வரும் அப்படின்னா, நமக்கு பல்லவர் கால இலக்கியம் அப்படிங்கும்போது நமக்கு பக்தி இலக்கியங்கள்ல வந்துடும் இந்த பகுதி. இடைக்காலங்களும் இலக்கியங்களின் மொழிநடை, இடைக்கால இலக்கியங்கள், நாயக்கர் காலம், இதெல்லாமே நாம பக்தி இலக்கிய காலத்துக்கு அடுத்து வச்சுக்கலாம். இக்கால பாட்டு இலக்கியங்களின் போக்க கவிதையில, புது கவிதையில சேர்த்துக்கலாம். நம்ம இலக்கிய வளர்ச்சி தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அது ஆனா நம்ம சேர்க்குவது இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா நமக்கு சிறப்பா இருக்கும். சரிங்க. பாட்டு இலக்கியம் அப்படின்னாலே கவிதை இலக்கியம் தான் சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ பாட்டு இலக்கியங்கள் நம்ம வேற தனியா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதே போல உரைநடை இலக்கியங்கள் தோற்றத்துக்கான காரணிகள், இதெல்லாம் இந்த தலைப்புகளோட கேள்விகளா இருந்துட்டு வரும். சரிங்க. இன்றைய தலைப்பு அப்படின்னு உள்ள போனோம்னா, இக்கால தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சங்க காலம் பார்த்தோம், இடைக்காலம் பார்த்தோம், சோழர் காலம், நாயக்கர் காலம்லாம் தாண்டி இன்னைக்கு இக்காலம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இக்காலம் அப்படிங்கும்போது நம்ம எந்த பகுதியை நம்ம சொல்லியிருப்போம்னா, நம்மளுடைய சுதந்திர போராட்ட காலத்துக்கு அப்புறமும் அந்த காலத்தையும் குறிப்பிடக்கூடிய, அதாவது 19ஆம் நூற்றாண்டை குறிப்பிடக்கூடிய பகுதிகளா இருந்து வருது. இந்த காலத்துல எப்படி தமிழ் இலக்கியம் இருந்திருக்கு, அதனுடைய போக்கு எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதா இந்த பகுதி. இந்த பகுதியில இன்னும் சொல்ல போனா இன்று நாம் பெரும்பாலும் படித்திருந்த பகுதிகள் தான் இந்த பகுதியில வந்திருக்கும். நம்மளால நேரடியா விடையளிக்க முடியும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால இந்த பகுதியில பெருசா நம்ம கத்துக்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பார்க்க போறதுன்னா, நமக்கு இக்கால படைப்பிலக்கியத்துல, இக்கால தமிழ் இலக்கிய வரலாறுல முதல்ல நம்ம இக்காலம் அப்படின்னு எங்க தொடங்குது அப்படின்னா, அச்சு எந்திரங்கள்ல தொடங்குது.
அச்சேந்திரங்கள்ல அச்சேந்திரங்கள்ல தொடங்குது. அச்சேந்திரங்கள் பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டுல வந்து தமிழ்நாட்டுல வந்து கிறித்துவத்தை பரப்புவதற்காக கிறிஸ்தவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் அச்சேந்திரங்கள். இதுல வந்து பார்த்தோம்னா 19ல வந்து பொதுமக்கள் 19ஆம் நூற்றாண்டுல தான் பொதுமக்கள் கையில வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி படிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடிகள்லயும், ஏட்டுச்சுவடிகள்லயும் ஆ இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அச்சேற்றம் செஞ்ச உடனே படிப்பவர்கள் அதிகமானார்கள். ஏன்னா, மிக மிக குறைவான விலைக்கே அச்சேற்றம் செய்யும்போது, வந்து படிப்பவர்கள் அதிகமாயிருக்காங்க. இப்ப இக்கால தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, முழுமையா இந்த அச்சு எந்திரம் வந்தது. அதுக்கப்புறம் கிறித்தவம், ஐரோப்பியரோட தொடர்பு, ஆங்கிலேய ஆட்சிக்கு காரணங்கள்ல வந்து ஏற்பட்ட தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி, அப்புறம் இந்த காலத்துல வந்து பணி செய்த புலவர்கள், இஸ்லாம், கிறித்துவம், தமிழுக்கு தமிழ் தந்த தமிழுக்கு தந்த இலக்கியம், இதெல்லாம் வந்து இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, முதல்ல இந்த அச்சு எந்திரங்கள் வந்த உடனே, ஆங்கிலேய கல்வி முறையில வந்து பயின்றவர்கள் வந்து நெறைய பேர் வந்து நூல் படிக்கும் ஆர்வம் அதிகமாயிட்டாங்க. இந்த அச்சு இயந்திரம் வரதுக்கு முன்னாடி படிப்பது, இந்த ஏட்டுச்சுவடி கிடைப்பதெல்லாம் அரிதா இருந்தாலும் கூட, இந்த ஆங்கிலேய கல்வி முறை மூலமா பயிற்சி பெற்ற பிறகு தான் நெறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அதேபோல நெறைய கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. அதுவும் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியிருக்கு. அதேபோல எல்லிஸ் மெக்கன்சி அப்படிங்கிறவங்க வந்து 1812ல சென்னை கல்விச் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த சங்கம் வந்து பார்த்தோம்னா, பல நூல்கள அச்சிடுது. அதுல வந்து அது வந்து சதுரகராதி, பஞ்சதந்திர கதைகள்லாம் பதிக்கிறாங்க. பதித்தாலும் கூட தமிழாசிரியர்களா முத்துசாமி பிள்ளை, தாண்டவராய முதலியார் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அந்த டைம்ல நெறைய நூல்கள் வந்து பதிப்பிக்கிறதுக்கு வந்து சென்னை கல்விச் சங்கம் அப்படின்ற சங்கம் வந்து பெரும்பாலும் நமக்கு உதவி செஞ்சிருக்கு. நெறைய நூல்கள பதிப்பிச்சதுக்கு இந்த சென்னை கல்விச் சங்கம் காரணமா இருக்கு. இதுல அந்த 19ஆம் நூற்றாண்டுல அதாவது அச்சு இயந்திரங்கள் வந்துருச்சு. அந்த டைம்ல இருந்த புலவர்கள் அதாவது யார் யாருன்னு பார்த்தோம்னா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்றவர் இருந்திருக்காங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பொறுத்தவரைக்கும், திருவாவடுதுறை ஆதீன வித்துவான் அப்படின்ற வித்துவானா இருந்தவரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் கற்பிக்கிறதுலயும், பிரபந்த இலக்கியங்கள், புராண இலக்கியங்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு கத்துக் குடுக்கறதுலயும் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியரா இருந்திருக்காரு. இவருடைய நூல்கள் பொறுத்தவரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, முருகன் பிள்ளை தமிழ், திருவிடை மருதூர் உலா, சேக்கிழார் பிள்ளை தமிழ் போன்ற நூல்கள் வந்து இவருடைய நூல்களா இருந்து வருது. இவர் முதல்ல அந்த காலத்துல வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆசிரியரா மட்டும் இல்லாம, இந்த நூல்கள வந்து நிறைய நூல்கள இயற்றி இவருக்கான ஒரு இடத்த முதல்ல தக்க வைக்கிறாரு. இவருடைய காலம்னு பார்த்தோம்னா, 1815ல இருந்து 76. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, ராமலிங்கர் வர்றாரு. அதாவது நம்மளுடைய ராமலிங்க அடிகளார். இவர் வந்து இளமையிலேயே கவி பாடும் ஒரு தன்மைய பெற்றிருந்தவர். அதனால பார்த்தோம்னா, வாழ்ந்த காலத்திலேயே பலரும் வணங்கி போற்றும்படியான நெறைய பாடல்கள வந்து பாடியிருக்காரு. அதேபோல இவர் இயற்றிய திருவருட்பா, 6 திருமுறைகள் உடையது. இவருடைய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற நூல்கள்லாம் ஒரு மனமுருகி பாடியிருப்பார். "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" அப்படின்றதும், "எனக்கு முக்தி பெற வேண்டும் என்ற எந்த இச்சையும் இல்லை. உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பம் செய்வதுதான் என் இச்சை" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அப்படியே உருகியிருப்பாரு. எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிச்சிடக்கூடாது அப்படின்றத அவருடைய பாடல்கள் மூலமா அறியலாம். இவர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, அந்த காலத்துல முன்னோடிகள். அதாவது அச்சு இயந்திரங்கள் வந்து அந்த காலத்திலேயே இவர்கள் வந்து ஒரு முன்னோடியா விளங்கியிருக்காங்க. அந்த காலத்துல இவர்களுடைய நூல்கள் வந்து நல்ல நமக்கு வந்து ஒரு இக்கால இலக்கியத்துக்கு முதன்மையான நூல்களா இருந்திருக்கு. இவருக்கு பிறகு பார்த்தோம்னா, கோபாலகிருஷ்ண பாரதி அப்படின்றவரு ஆ இசைக்கலைக்கு உரிய பாட்டு வடிவங்கள நெறைய செஞ்சிருக்காரு. அதேபோல சபாபதி முதலியார் அப்படிங்கிறவர் வந்து
நிறைய செய்யுள்கள், சந்த பாடல்களை இயற்றியிருக்காரு. தலபுராணம், கலம்பகம், குறவஞ்சி, அந்தாதி போன்ற பல வகை நூல்களை இயற்றியிருக்காரு. அதே போல தான் தண்டபாணி சுவாமிகளும், முருகதாச சுவாமிகள்னு இவர் அழைக்கப்பட்டவர். பூண்டி அரங்கநாத சுவாமியார் முதலியார், சரவண பெருமாள் கவிராயர் போன்றவர்கள்லாம் அப்ப நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதுல இவர்களுக்கு முன்னாடி உரைநடை நூல் செய்தோர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல வந்து திருச்சிற்றம்பல தேசிகர் அப்படிங்கிறவர் வந்து கம்பராமாயணத்தையும் ராமாயண உத்தரகாண்டத்தையும் உரைநடையில எழுதியிருக்காரு. நம்ம உரைநடை தலைப்புல எல்லாம் அதனால பெருசா பார்க்கல. இருந்தாலும் நம்ம உள்ள போகும்போது உரைநடை லைட்டா டச் பண்ணுவோம். டச் பண்ற இடத்துல நம்ம நோட் பண்ணிக்குவோம். சரியா? திருச்சிற்றம்பல தேசிகர். இதுல வந்து பார்த்தோம்னா கம்பராமாயணத்தையும் ராமாயணத்தோட உத்தரகாண்டத்தையும் உரைநடையில் எழுதியிருக்காரு. சரியா? அதே போல நிறைய வினோத மஞ்சரி அப்படின்றவர் வந்து வீரசாமி செட்டியார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது வந்து பல்வேறு புலவர்களுடைய வரலாறை சொல்லுது. சோமசுந்தர நாயக்கர் வந்து சைவ சூளாமணி, சித்தாந்த ஞானபோதம் போன்ற நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. நமக்கு இதுல தரவுகள் வந்து நிறைய கிடைக்குங்க. நிறைய தரவுகள் நமக்கு எளிமையாவே கிடைக்கக்கூடியதுதான். நம்மளால இது ஒன்றும் அன்றளவுக்கு கடினமான பகுதியும் இல்லை, கிடைக்கவே கிடைக்காத பகுதியும் இல்லை. சரிங்களா? சரி, அடுத்ததான் நம்ம இந்த காலத்துல இஸ்லாமும் கிறிஸ்துவமும் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து நம்ம இலக்கியங்கள் இக்காலத்துல எப்படி வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். சங்க காலத்துல இருந்தே நமக்கு வந்து அரபியர்களோட ஒரு பெரிய தொடர்பு இருந்து வந்துட்டு தான் இருந்தது. எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வணிகம் செஞ்சுட்டு இருந்தப்போ அப்பையில இருந்தே நமக்கு வந்து ஒரு பெரிய தொடர்பு இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டு இருந்த காலத்திலையும் இன்றைய வரைக்கும், அதாவது மாலிக் கபூர் படையெடுப்புக்கு அப்புறமும் கூட ஒரு அரை நூற்றாண்டு முகலாயர் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. சரிங்களா? அப்போ வரைக்கும் முகலாயர் ஆட்சியில நமக்கு ஏகப்பட்ட சமய பண்பாடு கலப்புகள் நடைபெற்றிருக்கணும். கண்டிப்பா நடைபெற்றிருக்கு. அத நடைபெற்று எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான் அவங்க எந்த மாதிரியான இலக்கியங்கள்லாம் தந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த இஸ்லாம் தந்த தமிழ் இலக்கியம். இதுல வந்து பார்த்தோம்னா முக்கியமா சொல்ல போனா உமரு புலவர் அப்படின்ற புலவர் தான் நமக்கு ஒரு முக்கியமான புலவரா இதுல இருக்காரு. இதுல அவர் வந்து பார்த்தோம்னா கடிகை முத்து புலவர் அப்படின்றவர்கிட்ட தமிழ் பயின்ற ஒரு புலவர், ஒரு ஒரு இஸ்லாமியர்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டுல இந்த நூலை படைக்கிறாரு. இந்த நூல் பேர் வந்து சீரா புராணம், சீதக்காதி அப்படின்னும் அழைக்கப்படுது. அதாவது சீதக்காதி அப்படின்ற புகழ்பெற்ற முஸ்லிம் வந்து தமிழ் வள்ளலுக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்றாரு. தமிழ் தாய்மொழியை கொண்ட முஸ்லிம் மக்கள் வந்து இஸ்லாமிய கருத்துக்களை படித்து அறிவதற்கு தமிழ் நூல் இல்லையே, அந்த குறையை போக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டிருக்காரு. அதற்கிணங்க தான் வந்து உமரபுலவர் வந்து சீரா புராணம் இயற்றுறாரு. இது வந்து பார்த்தோன்னா 3 காண்டங்கள், 92 படலம், 5027 பாடல்களை உடையது. 3 காண்டங்கள் விலாத்து, நோபுத், ஹஸ்ரத் அப்படின்ற 3 காண்டங்களை உடையது. அதே போல பார்த்தோன்னா இந்த சீரா புராணம் என்னத்த பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அரபு நபிகள் நாயகத்தோடைய வரலாறை பேசுது, வாழ்க்கை வரலாறு பேசுது. இவர் விடுபட்டதை வந்து பனு அகமது மரைக்காயர் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. முகமது நபியின் வரலாறு வந்து நாட்டுப்படலம், நகரப்படலம் அப்படின்ற இதுல தலைப்புல அமைச்சிருக்காங்க. தமிழ் காப்பிய மரபின்படி அரபு நாட்டு வளங்களும் மெக்கா நகரமும் இதுல வந்து வர்ணிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலை பத்தி நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. இந்த நூல் எப்படிப்பட்ட நூல், எதற்காக செய்யப்படுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சா போதுமானது. இதுல இன்னும் இஸ்லாமியர்கள்ல யார் யார் இன்னும் புலவர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, குன்னங்குடி மஸ்தான். இவர் வந்து பார்த்தோன்னா இளமையிலேயே துறவு கொண்டவர். இஸ்லாமிய கருத்துக்களை வந்து இவருடைய பாடல்கள்ல நிறைய வெளிக்கொண்டு வந்திருக்காரு. திருத்தணிகை சரவண பெருமாள் ஐயர் இவர் மீது நான்மணி மாலையையும், ஐயாசாமி முதலியார், குன்னங்குடி நாதர் பதிற்று பத்தந்தாதியும் பாடியுள்ளார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவரை போட்டு நான்மணி மாலையும்,
ஐயாசாமி முதலியார் வந்து குணங்குடிநாதர் பதிற்று பத்தாந்தாதையும் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு குன்னங்குடி மஸ்தான் ஒரு பெரிய ஆளா இருந்திருக்காரு. அதே போல சேகனா புலவர்னு ஒருத்தர் இருக்காரு. அதே போல பிச்சை இப்ராஹிம் புலவர். இவர் வந்து நிறைய திருப்புகழ், பிள்ளைத்தமிழ்லாம் பாடியிருக்காரு. நிறைய பேர் மொழிபெயர்ப்பும் பண்ணியிருப்பாங்க அரபுக்கு. அதே போல சவ்வாது புலவர், வண்ணக்களஞ்சிய புலவர் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய புலவர்கள் இருந்திருக்காங்க. நமக்கு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் இருந்தா போதும். அதே போல பனைக்குளம் அப்துல் மஜீது அப்படிங்கிற புலவர் வந்து கவி பூஞ்சோலை, இலக்கிய பூங்கா, தமிழ்நாட்டு இஸ்லாமிய புலவர்கள் அப்படிங்கிற நூலெல்லாம் இயற்றி இருக்காரு. இருபதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில பார்த்தோம்னா இந்நூற்றாண்டிலும் உரைநடை இலக்கியங்களான நாவல், சிறுகதை, தற்கால பாட்டு இலக்கியம் எல்லாமே வந்து நம்மளுடைய இஸ்லாம் இதுல வந்து பார்த்தோம்னா மதத்துல வந்து எல்லாமே ஏற்றிருக்காங்க. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம இந்த காலத்துலயும் எல்லாமே ஏற்றப்பட்டிருக்கு. என்னெல்லாம் அதாவது ஒரு நம்ம பக்தி இலக்கியம் இருக்கு இல்லையா? பக்தி இலக்கியம்ல என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாமே இஸ்லாம் இலக்கியத்திலயும் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி இருந்தது அந்த காலத்துல. அவங்க எல்லாமே சிறப்பா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த இஸ்லாம் இஸ்லாமியர்களின் பங்கு. இன்னும் நம்ம பிற நூல்கள்லாம் நம்ம எடுத்து வைக்கும்போது இதுல இன்னும் சிறப்பா நம்மளால பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கிறித்துவம் தந்த இலக்கியம். கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வர துவங்குறாங்க. நம்ம ஹிஸ்டரியில பார்ப்போம் இல்லையா? ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வணிகத்தில் ஈடுபடுறாங்க. வணிகத்துக்கு ஈடுபட்டதுக்கு அப்புறம் ஆட்சி செய்யறாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த வணிகம் செய்ய வந்தவர்களோடு யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தோம்னா பா பாதிரிமார்களும் வராங்க. பாதிரிமார்களும் வராங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா கிறித்துவத்தை பரப்புறதுக்கு, சமய பரப்புரை செய்யறதுக்கு வராங்க. இவங்க வரும்போது இங்க வந்து சும்மா இல்ல, முதல்ல தமிழ் கத்துக்கிறாங்க. நல்லா தமிழ் கத்துக்கிட்டு சமய பரப்புரை செய்ய போறாங்க. தமிழ்ல தமிழ் அச்சு, அதாவது இந்த சமய பரப்புரை செய்யறதுக்கு முன்னாடி இவங்க கத்துக்கிட்ட தமிழை வச்சு இவருடைய நூல்களை வந்து எப்படி, அதாவது இயேசு பற்றிய கருத்துக்களை, கிறிஸ்தவ கருத்துக்களை, கொள்கைகளை எப்படி பரப்பணுங்கிறத நல்லா நல்லா கத்துக்கிட்டு இங்க திரும்ப தமிழ்ல அதை மொழிபெயர்த்து வெளியிட போறாங்க. அதற்கு முழுமையா வேலை செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சேவியர் பிரிட்டோ அப்படின்ற 2 பேரும் வந்து கொள்கைகளையும் அந்த ஜபங்களையும் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு வெளியிடுறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா தமிழ்ல வந்து இவங்களுடைய நூல்கள் எல்லாம் அச்சேருது. அதற்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க. உரைநடை வளர்ச்சி, எழுத்து சீர்திருத்தம், இதழ்கள், கதைகள், கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்தது பிறகுதான் ஒரு நம்மளுடைய இக்கால இலக்கியம் வளர்ச்சியே பெறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி செய்யுள் பகுதியா தான் இருந்தது. செய்யுளாக தான் எல்லாமே படைக்கப்பட்டது. எல்லாமே காவியங்களா இருந்தனவா? இல்ல. ஒரு காவிய அமைப்பே எப்போ வந்ததுன்னா கிறித்துவம் வந்ததுக்கு அப்புறம் தான், ஆங்கிலேயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கான இப்ப இருக்க இந்த உரைநடை, கதை, கவிதை இந்த மாதிரியான இலக்கிய அமைப்புகள் வேறுபட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா கிறித்துவ இலக்கியத்துல முதல்ல பார்க்க போறது தத்துவ போதகர் அப்படின்ற ஒருத்தர். இவர் மதுரையில தங்கி நம்மளுடைய நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரியான ஐயர்கள் போல பூணூல் அணிந்த ஒரு கிறித்துவரா இருந்திருக்காரு. இவர் பேர் நோப்பிலின்னு சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா உரைநடை எழுதியிருக்காரு. அது ஆத்ம நிர்ணயம், ஞான ஞானோப தேச காண்டம் அப்படின்றதும், அதே போல இயேசுநாதர் சரித்திரம், தமிழ் போர்ச்சுகீஸ் அகராதி, இதெல்லாமே வந்து இவர் எழுதியிருக்காரு. அதே போல அந்த காலத்துல இவர் முதல்ல ஒரு பேச தகுந்தவரா இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா வீரமாமுனிவர். நம்ம பெஸ்கி தெரியாம இருக்க முடியாது. இத்தாலியில இருந்து தமிழ்நாடு வந்தவர். வடமொழி, தமிழ், தெலுங்குன்ற 3 மொழிகளை கற்றிருக்காரு. இவர் இயற்றிய நூல் தான் வந்து தேம்பாவணி. 36 படலங்கள், 3615 பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா இயேசு பற்றியும் ஜோசப்பை பற்றியும் மான நூல் இது.
அதே போல இவர் இயற்றியதுதான் சதுரகராதி. எழுத்துக்களை வந்து அந்த அகர வரிசைப்படி அடுக்குறத முதல்ல இவர் தான் பண்ணியிருக்காரு. அது பேர் வந்து சதுரகராதின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தொன்னூல் விளக்கம் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு குட்டி தொல்காப்பியம்னே சொல்ற அளவுக்கு பெருமையா இருந்திருக்கு. வீரமாமுனிவருடைய எழுத்து சீர்திருத்தம் பார்த்தோம்னா, குறிலுக்கு வந்து அப்படியே எழுதுவோம். நெடிலுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிற வழக்கம் இருந்துட்டு இருந்திருக்கு. அத வந்து மாத்தி கீழ கோடு போடும் வழக்கமா மாத்துனவரு இவர்தான். எழுத்து சீர்திருத்தமும் வீரமாமுனிவர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, சீகன் பால்கு. ஜெர்மனி, பிறந்தது ஜெர்மனி. முதல்ல வந்து அச்சுப்பொறிய வந்து சென்னைக்கு கொண்டு வந்து இந்த தரங்கம்பாடியில ஒரு அச்சுக்கூடத்த நிறுவி அந்த இடத்துல வந்து தமிழ் நூல்கள வந்து அச்சிட்டவர் வந்து இவர்தான். இவர் வந்து எந்த நூல்கள அச்சிடுறாருன்னு பார்த்தோம்னா, தமிழ், லத்தீன், ஒப்பிலக்கணம், அகராதி. அதாவது வீரமாமுனிவருடைய மன்னிக்கணும். ஆ தமிழ், லத்தீன் இவருடைய நூல்கள் இல்ல. பிற நூல்கள வந்து முதல்ல அச்சிடுறாரு. அதேபோல ஜி.யு. போப் அப்படின்றவர் பார்த்தோம்னா, ஆ திருநெல்வேலி, தஞ்சை, உதகமண்டலம் போன்ற மாவட்டங்கள்லாம் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தோம்னா, தமிழ் இலக்கணம், திருக்குறள், புறநானூறு எல்லாத்தையுமே வந்து ஆங்கில மொழிபெயர்ப்புல செஞ்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய வேலை. அத செஞ்சு மொழிபெயர்ப்பு இலக்கியத்திலயும் நம்ம இத பார்ப்போம். அது இல்லாம அங்கவும் நமக்கு இது பயன்படும். சரிங்களா? அதேபோல இவர் எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டிருக்காருன்னு பார்த்தோம்னா, கல்லறையில வந்து தமிழ் மாணவன் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் மீது பற்று கொண்டவர். அடுத்து வந்து தமிழ் கிறித்தவர்கள் அப்படின்ற ஒரு பகுதியில அதாவது தமிழ்நாட்டுல இருந்து கிறிஸ்துவத்துக்கு மாறியவர்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல வேதநாயகம் பிள்ளை. இவர் வந்து நீதி நூல், பெண்மதி மாலை, அந்தாதியில வந்து திருவருள் அந்தாதி, தேவமாத அந்தாதி, பிரதாப முதலியார் சரித்திரம், தமிழின் முதல் நாவல் அப்படின்ற அதாவது பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து தமிழ்ல இருக்கிறதுலயே முதல் நாவலா சொல்லப்படுது. அதாவது இந்த நூலை இயற்றியவர் வந்து வேதநாயகம் பிள்ளை. இவர் ஒரு கிறிஸ்தவர். சரிங்களா? அதே போல கிருஷ்ண பிள்ளை, ரச்சன்ய ஆத்திரிகம், ரச்சன்ய சமய நிர்ணயம், ரச்சன்ய மனோகரம், ரச்சன்ய குறள். இப்படி எல் இப்படி இத்தனை நூல்களை வந்து தமிழ் கிறிஸ்தவர்கள் இயற்றியிருக்கார்கள். கிறித்துவம் தந்த இலக்கியம் அப்படின்ற தலைப்பு 15 மார்க்குக்கு அல்லது 20 மார்க் கேட்டாலும் இந்த முக்கியமான இவர்களை வந்து நம்ம குறிப்பிட்டு எழுதலாம். இன்னைக்கு பைபிளும் மொழிபெயர்க்கப்பட்டு நிறைய வகையில வெளியிடப்படுறாங்க. அதே போல கிறிஸ்தவர்கள் வந்து நமக்கு இந்த பெரும் பங்கு ஆற்றியிருக்காங்க இல்லையா? இந்த நம்மளுடைய எழுத்து சீர்திருத்தத்துல இருந்து, அச்சேற்றத்துல இருந்து, அடுத்த நம்மளுடைய இலக்கியமே உடையிற அளவுக்கு நமக்கு நமக்கு பெரிய ஒரு பங்காற்றியிருக்காங்க. இலக்கியம்னா என்ன? இலக்கிய வகைபிரிப்புனா என்ன? அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பங்காற்றியிருக்காங்க. அடுத்து வந்து நாடக இலக்கியம். நாடக இலக்கியம் நமக்கு இல்ல. இருந்தாலும் கேட்கப்படலாம். ஏன்னா, இக்கால இலக்கியத்துல நாடக இலக்கியமும் வருது. நாடக இலக்கியம் நம்மட்ட இருந்ததா அப்படின்னா, ஆமா இருந்தது. தொல்காப்பியத்திலேயே வந்து ஒரு கலையரங்குக்கான மரபு என்ன அப்படிங்கிறத தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. எண்வகை மெய்ப்பாட்டியல் அப்படின்ற பகுதியில தொல்காப்பியம் சொல்லுது. அதே போல சிலம்பு மணிமேகலையில நாட்டியம், கதை எல்லாமே வந்து கூத்துக்கலை இதெல்லாம் வந்து வந்திருக்கு. அதே போல சிலம்புல மூவகை திரைகள் சொல்லப்படுது. முக எழினி, பொருமுக எழினி, கரந்துவரல் எழினி அப்படின்னு சொல்லிட்டு திரை திரைகள் இருக்கும் இல்லையா நாடகத்துல அதெல்லாம் சொல்லப்படுது. அதே போல நாடக மேடை அமைப்பு சிலம்புல சொல்லப்படுது. அதனால நம்மகிட்ட நாடக அமைப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. கதை தழுவிய ஆடல் தான் நாடகம்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஆடலும் பாடலும் கடந்தது நாடகம்னு சொல்றாங்க. இத வந்து பாணர்கள் பாடுவார்கள். விரலியர் கூத்தர் பொருணர் வந்து நாடகக்கலை செய்பவர்களா இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல். நாடக இலக்கண நூல்கள்னு பார்த்தோம்னா சயந்தம், செய்ற்றியம், முனுவல், மதிவாணர், செய்முறை இப்படி நாடக இலக்கண நூல்கள் இருந்திருக்கிறது நமக்கு தெரிய வருது. அதே போல செய்யுள் நாடகம்னு பார்த்தோம்னா பல்லு, குறவஞ்சி, தொண்டி நாகம், தொண்டி நாடகம், ராம நாடகம் போன்ற நூல்கள் இருந்திருக்கு. நாடகங்கள் நடைபெற்றிருக்கு. புகழ்பெற்ற நாடகம் அப்படின்னு பார்த்தோம்னா அநீதி நாடகம், தம்பாச்சாரி நாடகம். அதே போல புராண கதைகளை வந்து பேசி இன்றளவும் புராண கதைகள் நாடகங்களா நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து தெருக்கூத்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. நாடக அரங்குனா நாடக அரங்குல எல்லா செட்டப்பும் இருக்கும். எந்த செட்டப்பும் இல்லாம தெருவுல சின்னதா
ஒரு கூரைக்கடியிலயோ ஒரு 4 குச்சிக்கு நடுவுலயோ ஆடப்படுறது தெருக்கூத்து அப்படின்னு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுடைய பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியா இருந்து வந்திருக்கு. அதேபோல கிராமப்புறங்கள்லயோ, மற்ற வசதிகளுக்கேற்ப இது வந்து இடம் மாறி இருக்கு. அதேபோல இது வந்து பார்த்தோன்னா, பெருசா பேசப்பட்ட நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரிச்சந்திர நாடகம், சந்திரகலா நாடகம், தேரோட்டியின் மகன் இந்த மாதிரியான நாடகங்கள் பெரிதும் பேசப்பட்ட நாடகங்களா இருக்கு. இதுல வந்து திரைப்படம், வணிகம் சாரி வானொலியும் அப்படின்ற தலைப்பு பார்த்தோம்னா, இதுங்க வந்தவாட்டி நாடகங்கள் உடைய போக்கு வந்து பார்த்தோன்னா, குறைந்து விட்டது. பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதேபோல இதிலிருந்து பிரிந்தவை தான் திரைப்படம்னு சொல்லலாம். இதனுடைய முன்னேற்றம் தான் நாடகக்கலையோட முன்னேற்றம் திரைப்படம். வானொலி நாடகக்கலையில இருக்க போல நமக்கு திரை மட்டும் அதாவது பார்க்க மட்டும் முடியாது. ஆனா, மத்த எல்லாமே இது பண்ணக்கூடியது. இவைகளும் இன்டர்நெட்டும் இன்னைக்கு கையில இருக்கும்போது, சமூக ஊடகங்கள் வந்தங்காட்டி, இன்றைக்கு இதனுடைய முன்னேற்றம் பெரிதாக இருக்கு. சரியா? இது நமக்கு நல்லாவே தெரியக்கூடியது. எவ்வளோ லிங்க் ஆயிருக்கு இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, கதை இலக்கியம். இந்த நாடக இலக்கியத்துல வந்து நெறைய நாடக சங்கரதாச சுவாமிகள், லட்சுமண பிள்ளை, சூரிய நாராயண சாஸ்திரி, மறைமலை அடிகள், அவருடைய சாகுந்தலம் இந்த மாரி நெறைய பம்மல் சம்பந்த முதலியார் போன்றவர்கள்லாம் வந்து நாடகத்துல வந்து சிறப்புற்று இருந்திருக்காங்க. நெறைய நெறைய இன்னும் சொல்லப்போனா நெறைய சொல்லலாம். அதேபோல வானொலிகள், திரைப்படம் வானொலியுடைய இத பார்த்துக்கோங்க. வட்டார மொழி நாடகங்கள் வந்து கிளை மொழிகள். நம்ம ஏற்கனவே வட்டார மொழிகள் பார்த்தோம்னா, அந்த மொழியில இருக்கிறது தான் வந்து வட்டார மொழி நாடகங்கள். அடுத்து பார்த்தோம்னா, கதை இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பகுதி. இது ஒரு புதிய இலக்கிய நடை. இதுவரைக்கும் நம்மட்ட இருந்ததுன்னா இருந்தது. ஆனா, இதற்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வகையும் படல. இது வந்து பார்த்தோம்னா, நமக்கு எங்கெல்லாம் ஒரு முக்கியமான இடத்த தருதுன்னு பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில வந்து நம்மளுடைய கல்வி திட்டத்துல வந்து முக்கிய இடத்தை வந்து இந்த கதை இலக்கியம் பெறுது. நெறைய துறைகள் வந்து தமிழ் இலக்கியத்துல வளருது. ஆ நம்ம ஆங்கிலேய மொழிய கற்று அவர்களுடைய நூல வாசிக்கும் பொழுது, இங் கதை இலக்கியங்கள்ல இத்தன வகை இருக்கா? அப்படின்றது தெரிஞ்சு, அத வந்து அதனுடைய விளைவா வந்து இங்க புதிய இலக்கிய வகைகளான உரைநடை, நாவல், சிறுகதை ஆகிய இலக்கியங்கள வந்து படைக்கிறாங்க இங்க. இதுல வந்து பார்த்தோம்னா, முக்கியமா நம்மளுடைய பகுதி அப்படின்னு பார்க்கிறது வந்து நம்மளுடைய பகுதியா பார்க்கிறது நாவல், உரைநடை நம்மளுடைய பகுதி இல்ல. இருந்தாலும் நம்ம முன்கூட்டி உரைநடை பற்றி நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் நம்ம அத பற்றின தகவல்கள் தனியாவும் பார்ப்போம். ஏன்னா, இதற்கு அடுத்து வரும் காலங்கள்ல உரைநடை பார்க்கலாம். சரிங்களா? நம்முடைய முக்கியமான பகுதி பார்த்தோம்னா, நாவல், சிறுகதை, அடுத்தது கவிதை. கதை இலக்கியத்துல நாவல், சிறுகதை இருக்கும். உரைநடை பெரிதாக ஒண்ணும் இல்ல. உரைநடை அப்படியே வந்து இருக்கிற கருத்துக்கள தெளிவா, அழகுற வரிசைப்படுத்தி தொகுத்திருந்தா அது உரைநடையாவும், அதே வர்ணனைகளோட இருந்தா நாவலாகவும் இருக்கும். சரிங்களா? சரிங்க. இதுல நாவல் நாவல் பொறுத்தவரைக்கும் ஒரு 1 1/4 நூற்றாண்டா வந்து நாவலோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம தமிழ்ல நாவல் வந்து பார்த்தோம்னா, ஒரு 1 1/4 நூற்றாண்டா பயணிச்சுட்டு இருக்கோம். இத வந்து பார்த்தோம்னா, அறிமுகம் செய்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா, மயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் அறிமுகம் செய்றாரு. அ இது ஒரு வசன காவியம்னே சொல்லுவாங்க. இது வந்து அதிகமான வசனங்களை கொண்ட ஒரு காவியம்னு சொல்றாங்க. இது வந்து முதல்ல தமிழ்ல இல்ல. பிரதாப முதலியார் சரித்திரம் தான் ஒரு முதல் நாவல்னு சொல்லப்படுற அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ நாவல் பொறுத்தவரைக்கும், அ ஆங்கிலேய முறையில இருந்து நம்ம தழுவி வெளிய வந்தது தான் நாவல்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நாவல்ல வந்து பார்த்தோம்னா, தொடக்க காலம் இப்ப பேசப்பட்டது பிரதாப முதலியார் கதையில சரித்திரத்துல பேசப்படுவது வந்து ஒரு ராஜா ராணி கதை போன்றது ஒரு அமைப்பு. இது வந்து சமூக சீர்திருத்தம், பெண்ணியத்தெல்லாம் பேசுது. சரிங்களா? இந்த தகவல் வச்சுக்கோங்க. இதுல வந்து பார்த்தோம்னா,
நிறைய நிறைய நாவல்கள் அதுக்கப்புறம் வந்துச்சா அப்படின்னா ஒரு தேக்கத்தோடயே தான் வந்திருக்கு. ஏன்னா ஒரு புது வகையான முறை அப்படிங்கும்போது ஒரு தேக்க நிலையிலேயே தான் நாவல் வந்திருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த பிரதாப முதலியார் சரித்திரத்துக்கு அப்புறம் பேசப்படும் அளவில் இருக்கிறது பார்த்தோம்னா கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்ற நூல். இது வந்து பார்த்தோம்னா ராஜமையர் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு நடப்பியல் ரியலிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாங்குல இந்த நூல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு நடப்பியல் பாங்குல எடுக்கப்பட்ட ஒரு முதல் நாவல். அதாவது கிராம வாழ்க்கை, அங்க நடக்கிற ஜல்லிக்கட்டு இதெல்லாம் இருக்கிற மாரியே சொல்ற ஒரு உக்தி இந்த நடப்பியல்ன்றது. இந்த நடப்பியல் பொறுத்தவரைக்கும் அ ரியலிசம் என்ன நடக்குதோ அத அப்படியே எழுதிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் நாவல். அந்த நாவலுடைய நடப்பியல் நாவல். இதுல வந்து பார்த்தோம்னா, அடுத்ததா பத்மாவதி சரித்திரம். இதெல்லாம் வந்து 80ஸ்ல 1898 அந்த டைம்ல சரிங்களா? பத்மாவதி சரித்திரம் மாதவையா அப்படின்றவர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் பெருசா வந்து ஒரு நாவல் வந்து இல்ல. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கல்கி, அதாவது கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற நம்ம எல்லாரும் தெரிஞ்ச அமரர் கல்கி அப்படின்றவரு, கல்வனின் காதலி, தியாகபூமி, மகுடபதி, சிவகாமியின் சபதம், அலையோசை, பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு போன்ற நூல்கள்லாம் நாவல்கள்லாம் வெளியிடுறாரு. எப்போனா ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளியிடுறாரு. இதுல வந்து பார்த்தோம்னா இடைக்காலம். அடுத்ததா வந்து இந்த பீரியடுக்கு அப்புறம் இடைக்கால பகுதியில் பார்த்தோம்னா, தியாகத் தழும்பு அப்படின்ற நூல் வந்து வெளிவருது. இது வந்து இடைக்காலம் அப்படின்னாலே சுதந்திர போராட்டத்த ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். இது தியாகத் தழும்புன்ற நாராயண துரைக்கண்ணன் அப்படின்றவர் பார்த்தோம்னா, சுதந்திர போராட்டத்த தழுவி தியாகத் தழும்பு அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அப்புறம் நெஞ்சின் அலைகள் அப்படின்ற தலைப்புல அகிலன் வந்து நேதாஜியின் விடுதலை படை பத்தி எழுதியிருக்காரு. அகிலன் அது மட்டும் இல்ல, சித்திரப்பாவை ஞானபீட விருது பெற்ற நூல் நம்மளுடைய 2ஆம் தாள்ல இருக்கக்கூடிய நூல். இந்த நூல பத்தி நாகரிக எத சொல்லுதுன்னா, ஒரு கலைஞனை வந்து எதெல்லாம் தாக்குதுன்னா, நாகரிக குழப்பமும், பணமும் எந்த அளவுக்கு ஒரு கலைஞன தாக்கத்த ஏற்படுத்துது அப்படின்றது தான் இந்த சித்திரப்பாவையுடைய முழு சாராம்சம். இந்த நூல பற்றியும் நம்ம நாவல் இடைக்காலத்துல வந்த ஒரு நாவல்களா பேசப்படுது. அதுக்கடுத்து வரலாற்று நாவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாண்டில்யனுடைய யவனராணி, கடல்புறா, மன்னன் மகன், கன்னிமாடம், பல்லவ திலகம் இதெல்லாம் சொல்லப்படுது. அடுத்து பொது உடைமை பற்றிய தகவல்கள தோமுசி ரகுநாதன் அப்படிங்கிறவர் அ பஞ் பஞ்சியும் பசியும்ன்ற நூல்ல சொல்றாரு. நீல பத்மநாதன் தலைமுறைகள்ன்ற தலைப்புல சொல்றாரு. அதேபோல காந்தியடிகள் பற்றிய நூல் பார்த்தோம்னா, ராஜாம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் குறிஞ்சித்தேன் அப்படின்ற நாவல்கள்ல சொல்றாங்க. அதேபோல அண்ணா, மு.க. கருணாநிதி போன்றவர்கள்லாம் வந்து நூல் அதாவது தென்பாண்டி சிங்கம், வைரமுத்து பார்த்தோம்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம் போன்ற நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அ அதேபோல உத்தி உத்தி வகை நாவல்கள்னு சொல்லப்படுறதுல ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே.ஜே சில குறிப்புகள் அப்படின்றது சுந்தர் ராமசாமி எழுதியிருக்காங்க. இது உத்தினா ஒரு ஒரு அவங்க கையாளுற ஒரு உத்தி வகை. ஏதோ ஒரு யுக்தி உள்ள இருக்கும். அதுல சொல்லப்போற விஷயத்துல இருந்து. அதுபோல பாலகுமாரனுடைய இரும்பு குதிரைகள்ன்ற நாவல். சுஜாதா வந்து சுஜாதாவுடைய நாவல்கள் வந்து ஒரு புதுமை. எப்பவுமே ஒரு புதுமை. நீங்க எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணலாம். ஒரு துப்பறியும் புதினம், அறிவியல் புதினம்ன்ற ஒரு போக்க வந்து இவர் தான் கொண்டு வந்தார். சுஜாதா தான் கொண்டு வந்தாரு. அவருடைய நடையில பார்க்கலாம். இதுல வந்து இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடியவர்கள்னு பார்த்தோம்னா, வண்ணதாசன், பெருமாள் முருகன், மாதானுபங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து இயங்கி வரும்போது இவங்கலாம் தெரியும். கீரா, ஜெயமோகன் இங்க வந்து நெறைய பார்த்துருக்கலாம் ஜெயமோகன்லாம். எஸ்ரா, கண்மணி குணசேகரன் இவங்கெல்லாம் வந்து இன்றைய கால நாவலாசிரியர்கள். இவர்களுடைய நூல்கள நம்ம சிறு குறிப்பு எடுத்துக்கலாம். நம்ம குரூப்ல பகிர்ந்திருக்கோம். சரிங்களா? இன்றைக்கு நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து நாவல் ஒரே நிமிடம். இதுல நாவல் பொறுத்தவரைக்கும் உரைநடைக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுனா, உரைநடையில ஒரு இருக்கிறத இருக்கிற மாரி சொல்ற மாரி இருக்கும். இதுல வந்து நிறைய புனைவுகள் இருக்கும். கற்பனை இருக்கும். வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் வந்து கற்பனையா நிறைய சொல்லப்படும். ஆ இது வந்து புதினம்ன்னும்
சொல்றாங்க. ம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு புனைகதையா இருக்கும். அதேபோல சிறுகதைய விட அதிகமா இருக்கும். ஆ அதேபோல உரைநடையில எழுதுற மாரியே இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து இத வந்து நாவல்னு சொல்றோம். இதுல இன்னும் சொல்லப்போனா, ஒரு ஒரு கதை ஒரே ஒரு கருத்தையும், நோக்கத்தையும் கொண்டு ஒரு சிறியதா முடியுதுன்னா, ஷார்ட்டா முடியுதுன்னா, அது வந்து ஆ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, சிறுகதைன்னு சொல்லிருவோம். அதுவே ஒரு உரைநடை நீண்ட நீண்டதாகவும், புனைவாகவும் இருக்கு அப்படின்னா, அது வந்து நாவல்னு சொல்றோம். இதுல வந்து பார்த்தோன்னா, நாவல்ல பெருசா அசை, சீர் இதெல்லாம் வந்து பேசப்படாது. உரைநடை மாரி தான் இருக்கும். மக்கள் பேசுற நடையிலேயும் இருக்கும். அதனால அது வந்து ஒரு எளிமையானது. அந்த காலத்துல வந்து கடினமா இருந்திருக்கு. முதல்ல வந்து செய்யுள பிரிச்சு படிச்சு தான் எழுதியிருப்பாங்க. அதனால வந்து அப்போ கடினமா இருந்திருக்கு. இப்ப அந்த அளவுக்கு இல்ல. அ அதேபோல நாவலின் வகைகள்னு பார்த்தோம்னா, சமூக நாவல், வரலாற்று நாவல்னு 2ஆ பிரிக்கலாம். சமூகம், வரலாறு. ஒரு வரலாற்ற வச்சுக்கிட்டு, அத எப்படி கதையா கோத்து எழுதுறது அப்படின்றது ஒரு புறம். சமூகத்துக்கு தேவையான சிந்தனைகள், அதாவது காதல், வறுமை, சாதிய சிக்கல், பொருளாதார சிக்கல் இதெல்லாம் வச்சு எழுதுறது அப்படின்றது ஒரு வகையான படைப்பு. இதுல வந்து நாவல்கள் வந்து வட்டார நாவல், குடும்ப நாவல், சமுதாய நாவல், குறுநாவல், பெருநாவல், புதுமை, உளவியல், ஆன்மீகம், துப்பறியும் நாவல் இப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா பிரிக்கிறாங்க. இதுல இதுல ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு தலைப்புகள் எடுத்துக்கோங்க. இதுல பெரியதாக பேசப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்கி, அகிலன், மணிசேகரன் அப்படின்றவங்க பெரிதாக பேசப்பட்டவர்கள். இந்த பகுதிய வந்து குழுவுல பகிர்றேன். இதுல இருந்து உங்களுக்கு தேவையான, அதாவது இதுவரைக்கும் பார்க்காத சில தலைப்புகள குறிப்பெடுத்துக்கணும். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, சிறுகதை ஒரு நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில உடைய பழமையான சொத்துன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன கதைகள் சில ஒவ்வொரு இடத்துலயும் பேசப்பட்டிருக்கும். ஆனா, அது சிறுகதை அப்படின்னு தனியான ஒரு இலக்கியமா இருந்திருக்காது. ஆனா, சிறுகதைகள் நம்மளுடைய பழங்கால இலக்கியத்திலே இருந்திருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்தி ஒவ்வொரு கதைகள் சொல்லப்படுவது தனியா எடுத்துட்டோம்னா, அது சிறுகதை ஆயிருக்கும். ஆனா, சிறுகதை தனியான ஒரு நூலா இல்ல. முதல்ல வந்து பரமார்த்த குறுகதைகளுடைய எழுதிய வீரமாமுனிவர், அடுத்து வினோத ரசமஞ்சரி நூல் வீரசாமி செட்டி போன்றவர்கள் வந்து இந்த இத வந்து சிறுகதை வந்து முதல்ல எழுதியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா, சுப்பிரமணிய பாரதி கூட சில கதைகள எழுதியிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தா, சிறுகதை பொறுத்தவரைக்கும் அளவுல சின்னதா இருக்கும். ஒரே மூச்சுல படிச்சு முடிச்சிடுற மாரி இருக்கும். ஆ கரு என்னவா இருக்கும்னா, ஒரு வாழ்க்கை நிகழ்வையும், ஒரு உணர்ச்சியும் கொண்டு பின்ற மாரி இருக்கும். சரியா? ஒரு வாழ்க்கை நிகழ்வையும், உணர்ச்சியும் கொண்டு. அது மட்டும் இல்ல, ஒரு பாத்திரம், ஒரே ஒரு ஒரு பாத்திரம் தான் இருக்கும். அதுல ஒரு மன உணர்ச்சி இருக்கும். அதுல ஒரு நிகழ்ச்சி இருக்கும். இத 3யும் வந்து சொல்ற மாரி விறுவிறுப்பா முடிச்சா, அது வந்து சிறுகதை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ நம்ம நெறைய படிச்சிருப்போம். ஒரு 2 பக்கம், 3 பக்க அளவு கூட இருக்கும். இல்லன்னா, இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மணி நேரத்துல வந்து முடிக்கிற மாரி இருக்கும். அப்படின்றதும் சொல்லப்படுது. இதுல நமக்கு வந்து முதல்ல வ.வே.சு ஐயர். இவர் வந்து ஒரு விடுதலை இயக்கத்துல பயணிச்ச ஒரு போராளி. இவர் தான் வந்து சிறுகதைக்கு ஒரு கலை வடிவத்த குடுக்குறாரு. நல்ல ஒரு கலை வடிவத்த குடுத்தவரு இவர் தான். அதேபோல மங்கையர்க்கரசியின் காதல் அப்படின்ற ஒரு சிறுகதை நூலும் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, புதுமை பித்தன். இவர் வந்து தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய கதைகள் நெறைய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு. புதியதா ஒரு கருத்தோ, நடையோ, உக்தியோ இந்த வந்து சமூகத்துல நடக்கிற ஒரு நிகழ்வ கண்டு இரக்க மனம் கொண்டு அந்த கதைய வந்து இறக்கி வச்சுருவாரு நம்பட்ட. அந்த மாதிரியான ஒரு படைப்பாளி. இதுல வந்து பார்த்தோம்னா, ஒரு விறுவிறுப்பு இருக்கும். புதுசா வழக்கில இருக்க சொல் மட்டும் தான் இருக்கும். இறந்து போன சொற்கள்லாம் பயன்படுத்தி கஷ்டப்படுத்த மாட்டாரு. இதுல இவருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா, ஆண்மை,
கல்யாணி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்ற நூல்கள் வந்து பெரிதா பேசப்பட்ட நூல்கள். அதே போல கல்கியும் சிறுகதைகள் எழுதியிருக்காரு. முற்போக்கு இவர் வந்து முற்போக்கு சிந்தனையாளர். சாதிய வேறுபாடுகள்லாம் நல்லாவே பேசியிருப்பாரு. ஏட் ஏட் ஏழை பணக்காரன், அதாவது சாதிய வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து நிறைய பேசப்பட்டவர் வந்து பார்த்தோன்னா கல்கி. திருடன், மகன் திருடன், வீணை பவானி, கணையாளியின் கனவு அப்படின்ற நூல்கள் இவருடைய சிறுகதை நூல்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா மௌனி. இவர் வந்து ஒரு புதுப்போக்குல வந்து நூல்கள் எழுதுறவர். அழியா சுடர், மணக்கோலம் அப்படின்ற நூல்கள் எழுதியிருக்காங்க. பிச்சமூர்த்தி, பிச்சமூர்த்தி ஒரு பெரிய எழுத்தாளர். முள்ளும் ரோசாவும், கொலுசு பொம்மைன்ற நூல் எழுதியிருக்காரு. சீசு செல்லப்பா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். வாடிவாசல் நூல் இவருடையது தான். அது ஒரு குறுநாவல். இவர் வந்து ஷரசாவின் பொம்மை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அடுத்து 1950க்கு பிறகு பார்த்தோன்னா சுந்தர ராமசாமி அப்படின்றவர் குமரி மாவட்ட வழக்குல கொச்சை சொல்கள், அதாவது வழக்கு சொல்களை பயன்படுத்தி பிரசாதம், அக்கறை சிமிலை அப்படின்ற சிறுகதை நூல்களை படைச்சிருக்காங்க. ஜெயகாந்தன் வந்து பார்த்தோன்னா விரக்தி, இரவில் அப்படின்ற நூல் படிச்சிருக்காங்க. கீரா கரிசல் நாட்டு கதைகள் வந்து பெரிதா பேசப்பட்டது வந்து பார்த்தோன்னா சிறுகதைகள் தான் வந்து அவ்வளவு அருமையா பேசப்பட்டது. சரிங்களா? அதே போல இந்த கதை இலக்கியங்கள்ல பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனப்போராட்டங்கள், குடும்ப சிக்கல், குழந்தை பாசம், அவங்க படுற வலி, அவங்களுடைய நிலைப்பாடு, இது வந்து எப்பவுமே பெண்கள் வந்து குறைவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல வந்து பார்த்தோம்னா சங்க காலத்துல இருந்தே பெண் எழுத்தாளர்கள் இருந்துட்டு தான் வராங்க. ஔவையார் இருக்கட்டும், காக்கை பாடினியார் இருக்கட்டும், காரைக்கால் அம்மையார் இருக்கட்டும், இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா பெரிதளவுல வந்து இருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஸோ அதுல வந்து கோதை நாயகி அம்மாள் அப்படின்றவங்க வந்து பல நாவல்கள் எழுதியிருக்காங்க. அதே போல லட்சுமி திரிபுர சுந்தரின்றவங்க எழுதியிருக்காங்க. ராஜம் கிருஷ்ணன் ஒரு நல்ல எழுத்தாளர். அவங்க ராஜம் கிருஷ்ணன் நம்ம பகிர்ந்திருக்கோம். நம்ம எப்படி சொல்றது? இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு இடதுசாரி பார்வையும், பெண்ணிய பார்வையும் கொண்ட ஒரு எழுத்தாளர். களங்களுக்கு சென்று பார்த்தோம்னா நேரடியான ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டு அதுக்கப்புறம் நூல் எழுதுறவங்க. அதே போல ஊட்டி படுகர்களின் வாழ்க்கையும், தூத்துக்குடி மீனவர்களுடைய வாழ்க்கையும் வந்து மாறுபட்ட வாழ்க்கையை வந்து அழகா எழுதியிருப்பாங்க. அதே போல சுதந்திர ஜோதி அப்படின்ற நாவல் மூலமா தான் அறிமுகமானாங்க. நிறைய குறிஞ்சித்தேன் அப்படி போன்ற நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க. பெண் குரல், குறிஞ்சித்தேன்லாம். இவங்க வந்து ஒரு பெண்ணிய பார்வைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல அம்புஜம், ராஜி மதுக்கினம்ன்ற நூல் எழுதியிருக்காங்க. கோமகள், பனிமலர், அன்பின் ரத்தம்ன்ற நூல்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா எழுத்தாளர் வெண்ணிலா, இன்றைய காலத்தில் பேசப்படும் ஒரு எழுத்தாளர். சிறுகதைகள் எழுதி வராங்க. அதே போல இலக்கிய அதாவது இவருடைய கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா 1997ல விகடன்ல வெளிவந்திருக்கு. அடுத்த ஆண்டும் வசந்தம் அப்படின்ற கவிதை. சிறுகதைகள்னு பார்த்தோம்னா பட்டுப்பூச்சிகளை தொலைத்த ஒரு பொழுதில் அப்படின்றது. நாவல்கள் கங்காபுரம், அதாவது ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனை அடிப்படையாக கொண்டது. அடுத்த நாவல் பார்த்தோம்னா சாலம்புரி அப்படின்ற நாவல். அடுத்ததா இன்றைய திருநங்கையர்ல கவிதை எழுதுறவங்க, அதாவது ஒரு எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தோம்னா கரசூர் பத்மபாரதி. இவங்க வந்து பார்த்தோம்னா இவர் ஒரு பெண் எழுத்தாளர். திருநங்கையர்களை பற்றி ஆய்வு மேற்கொண்டவங்க. நரிக்குறவர்களை பற்றியும் வந்து விரிவான ஒரு கள ஆய்வு மேற்கொண்டு திருநங்கைன்னு நான் மாத்தி சொல்லியிருக்கேன். திருநங்கை கிடையாது இவங்க. இவங்க ஒரு பெண் எழுத்தாளர். இவர்கள் வந்து பார்த்தோம்னா நரிக்குறவர்களை பற்றியும் திருநங்கையர் பற்றியும் ஒரு மானுடவியல் ஆய்வும் நாட்டாரியல் ஆய்வும் மேற்கொண்டவங்க. சரிங்களா? இவங்களுடைய கவிதைகள் சிசு, இளமை நதியில் முதுமை ஓடங்கள், நரிக்குறவர் இன வரையறை, திருநங்கையர் சமூக வரையறையில் போன்ற நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா உமா மகேஸ்வரி. இவர் வந்து நாவல், கவிதை எல்லாமே எழுதியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா
முதல் சிறுகதை தொகுதி வந்து பார்த்தோன்னா மரப்பாச்சி. நாவல் வந்து பார்த்தோன்னா யாரும் யாருடனும் இல்லை அப்படின்ற நாவல் எழுதியிருக்காங்க. கவிதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. நட்சத்திரங்கள் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை, மிட்டாய் கடிகாரம் இதெல்லாம். நாவல் வந்து பார்த்தோன்னா யாரும் யாருடனும் இல்லை, அஞ்சாங்கல் காலம் போன்ற நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஆஹ், பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே ஒரு குறிப்பெடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க நம்ம தேர்வுக்கு எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளா இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதே போல மொழிபெயர்ப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மொழிபெயர்ப்பு நூல்கள் முதல்ல வந்து பார்த்தோன்னா மராத்தி எழுத்தாளர் கன்பேகரின் நாவல் சிறுகதை வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து கா ஸ்ரீ அப்படின்றவர் வந்து இருதுருவம் எரிநட்சத்திரம் அப்படின்ற 2 நூல்களை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. வங்கத்துல இருந்து சரத் சந்திரர், பங்கிம் சந்திரர் போன்ற நூல்கள்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. மொழிபெயர்ப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஷார்ட்டா முடிக்கிறேன். இந்த இடத்துல தேவையும் இல்லை. சரியா? இதுல வந்து பார்த்தோன்னா ராகுல் சாங்கிருத்தியன் அப்படின்றவங்க வந்து வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை இந்தியில எழுதியிருக்காரு. அது 1949ல கனமுத்தையா அப்படிங்கிறவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா? அதே போல ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, யுமாவாசி மொழிபெயர்ப்பு போன்ற மொழிபெயர்ப்புகள்லாம் இருந்துகிட்டு தான் வருது. மொழிபெயர்ப்பு ஒரு முக்கிய அங்கமாவே நம்மளுடைய பாடப்பகுதியில இருந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தோம்னா பாட்டிலக்கியம். பாட்டிலக்கியம் என்றாலே கவிதை தான். சரிங்களா? கவிதை வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா மரபுல ஒரு மாற்றமா வந்து இன்னைக்கு கவிதைன்னு சொல்றோம். ஆனா கவிதை இலக்கியம், பாட்டு இலக்கியம் அப்படின்றாலே வந்து கவிதை இலக்கியம் தான். சரிங்களா? இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை இலக்கியத்துல வந்து பாடுபொருளும் அதனுடைய எளிமையும் தான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு அமைப்பு. இதுல வந்து பார்த்தோம்னா கவிதை இலக்கியம் வந்து 2ஆ பிரியுது. அதுல மரபு வழி, வசன நடை அப்படின்ட்டு. வசன நடை தான் புது கவிதைன்னு சொல்றாங்க. இந்த வசன நடைய வந்து முதல்ல பயன்படுத்தினவர் பாரதியார். அதேபோல மரபொலி கவிதையும் பாரதியாரும் பாரதிதாசனும் எழுதியிருக்காங்க. ஆனா வசன நடைய அறிமுகப்படுத்தினது பாரதியார்னு சொல்றாங்க. அதுபோல வள்ளலார், வேதநாயகம் இவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாரதியார் தேசிய ஒருமைப்பாடு, தாய்மொழி பற்று, சமுதாயம் போன்ற நிகழ்வுகளுக்கு இந்த இதை பயன்படுத்தியிருக்காரு. பாரதிதாசன், தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் எல்லாருமே இந்த பாடல்களை நம்ம பாடியிருக்காங்க. அதே போல இதற்கு வந்து நம்ம ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளோட நம்ம வச்சுக்கிறது வந்து சிறப்பா இருக்கும். ஏன்னா கேட்கப்படுற கேள்விகள் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம எடுத்துக்காட்டு எப்பவுமே கொடுக்கணுன்றது ஒரு வரையறையா வச்சுக்கணும். இதுல வந்து பார்த்தோம்னா பாரதியாருடைய பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மீடி பயங்கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் அப்படின்ற பாடல். ஏதாவது ஒரு ரெண்டு வரிகள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் தமிழ் பற்றுக்கு வந்து செந்தமிழ் நாடனும் போதையினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற பாடலும் வச்சுக்கலாம். அதே போல சமுதாயத்தை பத்தி சொல்லும்போது சாதிகளில் ஏடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்ற பாடலாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுபோல இவருடைய நூல்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த இடத்துலயும் இவருடைய நூல்கள் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே போல பாரதியார், பாரதிதாசன், ஓட ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகி விட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அதாவது ஒரு புரட்சி நோக்கம் உடையதா தான் இவருடைய பாடல் இருக்கும். கிளியை விடுத்து கிளர்ந்தெழுவார் இனி கெஞ்சும் உத்தேசம் இல்லை அப்படின்றாரு. அதே போல கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடுக்கான ஒரு வேகம் மூட்டக்கூடிய ஒரு பாடல்லாம் இவர் பாடியிருக்காரு. அடுத்தது வந்து வேதநாயகம் பிள்ளை. தேசிக விநாயகம் பிள்ளையோடைய பழைய மரபின்படி புதிய முறைகளின்படியும் கவிதை படைத்தவர் தான் தேசிய விநாயகம் பிள்ளை. இவர் வந்து போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த சூழல்ல வாழ்ந்திருந்தாலும் அவருடைய கவிதைகள் வந்து அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கு. இவருடைய கவிதைகள் வந்து தாயாகி உள்ளம் தருக்கி இருந்து போய் பேயாகி நின்று பிணம் தூக்கி நிற்பேனோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து
பாட்டுக்கு ஒருவன் ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினால் அடா, பாடினான் அடா. அப்படின்ற மாதிரி ஒரு பாரதியின் கவிதைகளுக்கு ஒரு திறனாய்வா இந்த பாடல் வெளியிடுறாரு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் சொல்லவே தேவையில்ல. தமிழ் நின்றோ இனமுண்டு, தனியே வருப்போர் குணமுண்டு. இந்த பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருகுது. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடி இந்த தமிழ் போராட்ட உணர்வையும் இதையும் உணர்த்துறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா இவர்கள் வசன நடையிலையும் எழுதியிருக்காங்க, மரபொலியிலும் எழுதியிருக்காங்க. மரபொலின்னு சொல்றது நம்ம செய்யுள், நம்ம பாடல், யாப்பு, இலக்கண அமைப்பு எல்லாம் வச்சு பாடுறது சொல்லியிருக்கோம். அதே போல வசன நடை புதுக்கவிதை வசன நடைங்கிறது புதுமையானது, இலக்கணம் பற்றி எந்த கவலையும் இல்லாதது, உரைநடை போன்ற எளிய சொல்லமைப்புடையது, புது புது கற்பனைகளை எளிமையா சொல்லக்கூடியது. ஆஹ் சில கவிதைகள் வந்து பொருள் விளங்காமலும் இருக்கும், அதே போல உணர்ச்சி நுட்பம் உடையதா இருக்கும். படிமம் அப்படிங்கிற உத்தி இதுல பெரிதாக காணப்படும். அதே போல பாரதி தான் துவங்குறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல 1930களில் துளிரிட துவங்குது. அதாவது கடினமா இருக்காது. மரபு கவிதைகள் உடைத்தாலும் பிரித்தாலும் நம்மளால எளிமையா படிக்க முடியாது. ஆனா இது அப்படி இல்லை, மிக எளிமையா படிக்கக்கூடியதா தான் இருக்கும். சரிங்களா? அதே போல நான் பிச்சமூர்த்தி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா காட்டுவாத்து வழித்துணைங்கிற கவிதை நூல்கள் படைக்கிறாரு. அடுத்து பூப்பா ராஜகோபாலன் பெண்மையை வியக்கும் அப்படின்ற நூல் படைக்கிறாரு. இது மட்டும் இல்ல, அவருடைய இதழ்கள் பார்த்தோன்னா சூறாவளி, காலமோகினி அப்படின்ற இதழ்கள். இதுல வள்ளிக்கண்ணன் அந்த காலத்துல அப்போ வந்து புதுக்கவிதை படிப்பதில் ஒரு பெரிய எழுத்தாளராக இருந்திருக்காரு. அதே போல எழுத்துங்கிற இதழ் பார்த்தோம்னா சீசு செல்லப்பா துவங்கி வைக்கிறாரு. இந்த நூல் எழுத்து வந்து ஒரு புதுக்கவிதையில நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கவிதைகளை வந்து தொடர்ந்து வெளியிடுவதில் எழுத்து நிறைய பங்காற்றி இருக்கு. அதே போல கசடதபர இதழ் நிறைய பங்காற்றி இருக்கு அதே காலத்துல. வானம்பாடி கவிதை இயக்கத்துல சிற்பி, தமிழ்நாடன், மேத்தா, மீரா, காமராசன் போன்றவர்கள்லாம் நமக்கு புதுக்கவிதை வந்து கொண்டு வந்த காலத்துல 70களில் வந்து நமக்கு பெரிதும் பங்காற்றிருக்காங்க. 80களில் வந்து பார்த்தோம்னா அப்துல் ரகுமான், வைரமுத்து, அறிவுமதி போன்றோர், இன்றைக்கும் அறிவுமதிலாம் இருக்காங்க. அதே போல தற்போதுன்னு பார்த்தோம்னா முத்துக்குமார், பா விஜய் போன்ற பெரிய பெரிய எழுத்தாளர்கள்ல இருந்து இன்றைய கவிதை எழுதுற ஒரு குறிப்பிட்ட நபர்களை நீங்க தாராளமா எழுதலாம் புதுக்கவிதைக்கு. சரிங்களா? இதுல அடுத்த பகுதியா புதுக்கவிதை, இதுல இந்த இது நீங்க எடுக்கும்போது எந்த மாதிரியான தகவல்கள் எடுக்கணும்னு பார்த்தோம்னா சமுதாயம் சார்ந்த கவிதைகள், பெண்ணியம் சார்ந்த கவிதைகள், இயக்கம் சார்ந்த கவிதைகள், சமூக சீர்திருத்தத்திற்கான கவிதைகள், அந்த மாதிரியான தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க எடுக்கணும். அப்பதான் வந்து அது முழுமை பெறும். ஒரு கேள்விக்கு நமக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். வரலாறு நோக்கில்னு சொன்னா தொடக்க காலம் இப்ப நம்ம சொல்றது இருக்கும். இதுல இருந்து நம்மளுடைய கவிதைகளை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா வானம்பாடி காலத்துல எப்படி இருந்தது, வானம்பாடி வந்து என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்ற மாதிரியும், எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து கவிதை வந்து அந்தந்த காலத்துல கொடுக்குது, அதனுடைய அதனுடைய வேலை என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். சரிங்க. அதே போல அந்த புதுக்கவிதையிலிருந்து ஒரு பரிணாம வடிவமாவே நம்ம சொல்லலாம் ஹைக்கூ. புதுக்கவிதை போலதான் இருக்கும், ஆனா சுருக்கமா இருக்கும். இதை வந்து குறும்பான்னு சொல்றாங்க. தமிழ்ல ஏற்கனவே பாரதி தான் வந்து இதை எப்படி சொல்றாருன்னா ஹைக்கூவையும் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அது இல்லாம பாரதி என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருக்குறள் ஏற்கனவே வந்து இருக்கு, சுருக்கமா சொல்லக்கூடிய கவிதையா திருக்குறள் எங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்றது சொல்லுவாரு. இது வந்து பார்த்தோம்னா அதே போல கவிதை அப்படின்னாலே ஒரு காலம், இடம், மனம், இதுக்கெல்லாம் இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்தந்த வடிவத்துக்கு மாறுபடும். இது வந்து பார்த்தோம்னா இலக்கிய உலகில் கவிதைக்கு தான் முதலிடம் என்னைக்குமே இருக்கும். சரிங்களா? அதே போல ஹைக்கூன்ற மெத்தட் வந்து ஜப்பான்ல வந்து பயன்படுத்திட்டு வந்த ரெம்பா அப்படின்ற ஒரு விடுகதை போன்ற வினாவிடை இயக்கமாக தான் இருந்திருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா தமிழ்ல குறும்பான்னு சொல்றோம். பௌத்த கோட்பாடுகளை செந்தத்துவங்களா வந்து கூறுகிற களம் ஹைக்கூ. சரிங்களா? அதாவது பௌத்த கோட்பாடுகளை தான் வந்து செந்தத்துவங்களா சொல்றோம். அதை சொல்ற முறை, அந்த களம் தான் வந்து ஹைக்கூன்னு சொல்றோம். அப்படி அந்த ஹைக்கூ
இது எங்கன்னா சீனா, ஜப்பான் போன்ற இடங்கள்ல சீனாவுல இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு. சென் தத்துவங்கள சொல்றது. அதே போல அந்த விடுகதையும் ரெங்கா அப்படின்ற விடுகதை சொல்றதையும், ஜப்பான்ல ரெங்கா அப்படின்ற விடுகதை சொல்ற வழக்கத்தையும், சென் தத்துவத்தையும் சேர்த்து உருவானது ஹைக்கூன்னு சொல்றாங்க. இந்த ஹைக்கூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சுருக்கமா இருக்கும். சுருக்கமான ஒரு அமைப்பா இருக்கும். விடுகதை போன்ற ஒரு இதா இருக்கும். வினா கேட்டு விடை எழுதுற மாரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5, 7, 5 அப்படின்ற அதாவது 5 அசை, 7 அசை, 5 அசை அப்படின்றது ஜப்பான்ல இதனுடைய ஒரு அமைப்பு முறை. ஆனா அது எல்லாமே இருக்கான்னா இல்ல. எல்லா இடத்துலயும் இல்ல. தமிழ்நாட்டுல அது அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் உடைச்சிருச்சு. அதேபோல ஃபர்ஸ்ட் வரி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 3 வரி தான் இருக்கும். சுருக்கமா இருக்கும். சாட்டைய கையில எடுக்கிற மாரி ஒரு அமைதியான போக்குலயும், 2வது அந்த சாட்டைய சுழற்றுற மாரியும், 3வது அந்த சாட்டைய சுழற்றி அடிக்கும்போது வருகின்ற சத்தம் போல சலார்ன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது வந்து நெல்லை காமணி, சு. மணின்றவர் சொல்றாரு. இது ஹைக்கூக்கு ஒரு விளக்கம் அப்படி சொல்றாங்க. அதேபோல பார்த்தோன்னா, நேரடியா சொல்ல வேண்டிய கருத்த நேரடியாவே அதனுடைய உவமை மூலமா சொல்லிருவாங்க. உணர்ச்சிகள வந்து ஒலிக் குறியீடு, நிறுத்தற் குறியீடு மூலமா அதுல காட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு சுருக்கமான தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறுத்தற் குறியீடு கூட நம்மளால வந்து உணரும் அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. அதேபோல கவிக்கோ முதல்ல வந்து பார்த்தோன்னா, இந்த ஹைக்கூல வந்து ஒரு பெருமையான நபர்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவருடைய பால்வீதி. "முட்டை கொண்டு திட்டை ஏறும் எறும்புகள் அவன் எழுத்துக்கள்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து படித்தவர்கள் மட்டும் புரியக்கூடிய ஒரு கவிதைன்னு சொல்றாங்க. அதேபோல அமுதபாரதி. இது வந்து ரொம்ப கடினமா இருக்கு. நீங்க எளிதால் புரிந்து கொள்ளக்கூடியதா கூட இல்லன்னு வச்சுப்போம். சரிங்களா? "முட்டை கொண்டு திட்டை ஏறும் எறும்புகள்" அப்படின்னு சொல்றோம். அதேபோல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமுதபாரதி சொல்றாரு. "அடுப்பின் நெருப்பெங்கே? அதோ எரிகிறது ஏழையின் வயிற்றில்." புரியும்னு நெனைக்கிறேன். அதேபோல அறிவுமதி, நீலமணி, வைத்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் ஹைக்கூ கவிதைகள் எழுதிட்டு இருந்தவங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, "வந்துவிடு இரவே விழித்திருக்கிறான் கூர்க்கா." இர விடிந்து விடு மாத்தி சொல்றேன். "விடிந்து விடு இரவே விழித்திருக்கிறான் கூர்க்கா." அதாவது இரவு இரவு முழுக்க கூர்க்கா விழிச்சிருக்கான். "சீக்கிரம் விடிஞ்சிரு. அவன் இன்னும் தூங்கணும்." அப்படின்னு சொல்றத ஒரு மறைமுக இது. அதேபோல இது இன்னொரு கருத்தையும் வெளிவைக்கும். ஒரு போராட்டமோ, ஒரு விடிவு காலம் இல்லாத வாழ்க்கையோ ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற இடத்துலயும் இந்த கவிதை செல்லும். அதேபோல "அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசம்." அகதி முகாம்ல தங்க வச்சிருக்காங்க. அந்த மழை பெய்யும்போது மண் வாசம் வருது. இது என் மண்ணு இல்லையா? அப்படின்ற ஒரு அந்த அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அத அருமையா சொல்லியிருக்காரு அறிவுமதி அவர்கள். அதேபோல ஆ இன்னும் இதுல ஹைக்கூல கவிதைகள் பார்த்தோம்னா, குளத்திற்கு வளகாப்பு கல்லெறிகையில்" அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லியிருப்பாங்க. குளத்திற்கு வளகாப்பாம் கல்லெறிகையில். ஏன்னா வளையல் வளையலா, வளையம் வளையமா அந்த ஆ எறியப்பட்ட கல்ல இருந்து வளையங்கள் வருது இல்லையா? அது வளையல்களா தெரியறதுனால அப்படி சொல்றாங்க. அதேபோல ம் இன்னும் சொல்லப்போனா, "உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு திரும்புகின்றன" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. "உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு திரும்புகின்றன வண்ணத்து பூச்சி." பூக்கள் கொட்டிருச்சு. வண்ணத்து பூ வண்ணத்து பூச்சி போய் கிளையில உட்காருது. ஸோ எவ்வளோ ஒரு விஷயம். அதாவது அது எவ்வளோ நுணுக்கமா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதுக்கு நமக்கு நெறைய மீனிங் வரும் இந்த இடத்துக்கு. இந்த மாரி ஒரு உட்கருத்த, உவமைய வச்சு நேரடியா, சுருக்கமா 3 வரியில ஒரு பெரிய விஷயங்கள். அதாவது 10 வரி, 5 வரி புதுக்கவிதை எழுதிட்டு இருக்கிறதுக்கு நறுக்குன்னு சொல்லிட்டு அவன் புரியறத புரிஞ்சுக்குவான். "நீ விட்டுருயா, வேற எதுவும் சொல்லாத" அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பகுதிங்க. ஹைக்கூ பொறுத்தவரைக்கும் நறுக்குன்னு இருக்கும். சுருக்குன்னு நமக்கு ஆயிரும். நீங்க எந்த கோணத்துல, எந்த நிலையில இருக்கீங்களோ, இன்னைக்கு படிக்கும்போது ஒரு மீனிங் வரும். நாளைக்கு படிக்கும்போது ஒரு மீனிங் வரும். ஆமா. புதுக்கவிகள் அப்படி இல்ல. என்ன சொல்ல வர கருத்துக்கள அப்படியே சொல்லிட்டு போயிருவான். இந்த இடத்துல உன்ன சிந்திக்க விட்டுருவான்.
முழுசா சிந்திக்க விட்டுருவோம். உங்களுடைய போக்குல, உங்களை சார்ந்த சமூகத்துல நீங்க என்னலாம் பட்டீங்களோ, அதெல்லாம் தெளிவா சொல்ற மாரி, உங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம் உடனே ஓடும். அந்த கவிதையில. அப்படி இருக்கிறதாங்க ஹைக்கூ. சரிங்களா? அதே மாரி அடுத்த தலைப்பு வந்து பார்த்தோம்னா, வேறுபட்ட புதுமை படைப்புகளின் ஆக்கத்தில் வேறுபட்ட அரசியல் கருத்தாக்கங்களின் தாக்கம். இத நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். தனித்தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருந்தது. வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல அரசியல், சமுதாயம், மொழி ஆகியவற்றால் ஏற்பட்ட மாற்றங்களால தோன்றுனது தான் இந்த இயக்கம். இதுல வந்து பார்த்தோம்னா, தேசிய இயக்கம், திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் வந்து குறிப்பிடத்தக்கது. தேசிய இயக்கம், திராவிடம், தனித்தமிழ். 3 இயக்கங்கள் வந்து ஒரு முக்கியமா வந்து ஒரு மாற்றத்த வந்து இருந்தது. இதுல வந்து பார்த்தோம்னா, ஆ நமக்கு வந்து தனித்தமிழ் இயக்கத்த இப்ப பார்ப்போம். தனித்தமிழ் இயக்கத்த பொறுத்தவரைக்கும், இயக்கம் தனித்தமிழ் அப்டின்னா, தமிழே தனித்து இயங்கும். அதேபோல தமிழ் வந்து எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது. அப்படி இருக்கிற அந்த தமிழ்ல, அந்த மணிப்பிரவாள நடை அப்படின்ற இதெல்லாம் கலக்கும்பொழுது, நம்மளுடைய எழுத்தாளர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, ஒரு நமக்குன்னு ஒரு தனித்தமிழ் இயக்கம் வேணும். தமிழ்லயே பேசணும். தமிழ்ல தூய்மை கொண்டு வரணும். சீர்திருத்தம் கொண்டு வரணும். வேற மொழிகள் கலப்பில்லாம பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது அந்த தமிழ் தயக்கம் வந்து தனித்தமிழ் இயக்கம் வந்து வருது. இதுல வந்து பார்த்தோம்னா, தமிழ் வந்து ஒரு உயர்தனி செம்மொழி, தனித்தீங்கும் ஆற்றல் பெற்றது அப்படின்லாம் இருக்கும்போது, ஆ சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு தன் பெயரையே மாத்திக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாவும் இருந்திருக்காங்க. அதேபோல சுவாமி வேதாசலம் அப்படின்றவர் தான் வந்து தன்னுடைய மகளோட உரையாடிக்கிட்டு இருக்கப்ப, தனித்தமிழ் உணர்வு வந்து தனித்தமிழ் இயக்கத்த வந்து தோற்றுவிக்கிறாரு. அதுல வந்து தமது பெயர கூட மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு. தனித்தமிழ் எழுதியும், எழுத தூண்டியும் வந்தவர் அவர்தான். மறைமலை அடிகள் தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. இதுல வந்து பார்த்தோம்னா, இவங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறமொழி சொற்கள் தமிழ்ல மிகுதியாக கலப்பதால் தமிழோட தனித்தன்மையும், இனிமையும் கெடுது. இதுல வந்து பல தமிழ் சொற்கள் வந்து வழக்கிழந்து போகுது. அதனால இவற்றை தடுக்கணும். தமிழின் மேலாண்மையை காக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ் மொழி தனித்தமிழ் இயக்கம் துவங்கிற்று. சரிங்களா? அதேபோல பிறமொழி வெறுப்பு இயக்கமோ, எதிர்ப்பு இயக்கமோ, வகுப்புவாத அமைப்போ இல்ல. தமிழின் தூய்மை போற்றுவது மட்டும் தான் குறிக்கோள். சரியா? வந்து அறிஞர்கள் இதுல இருந்த அறிஞர் பெருமக்கள்னு பார்த்தோம்னா, மறைமலை அடிகள், தேவனைய பாவாணர், பெருஞ்சித்திரனார், திருவிக்கா, தமிழ்நிலவன் போன்ற நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதனால ஒரு விளைவுகள் ஏற்படும் இல்லையா? தமிழ் மொழியில் ஏற்பட்ட தனித்தமிழ் இயக்கத்தால் ஏற்பட்ட விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஹ் வடமொழி கலந்து பேசுற வழக்கம் பல்லவர் காலத்துல இருந்து அதிகமாயிருச்சு. இதனால நிறைய பேர் கோவம் பண்றாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா, வடமொழி ஸ்லோகங்களை படித்தால் ரத்த வாந்தி வருது அப்படின்னு சொல்லி மறைமலை அடிகள் ஆஹ் சொல்றாரு. அதே போல ஆரியம் வந்து ஒரு ரத்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. பட்டுக்கோட்டை அழகிரி எப்படி சொல்றாருன்னா, பாப்பானுக்கு தாசன் ஆவதா என்று பாரதிதாசனே வந்து சாடி இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மற்ற மொழிகள் கலப்பு வந்து இருந்திருக்கு. இதுல இவங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல மிளகாய் அதாவது பூமாலையில் மிளகாய் கோட்டுறது போல வடமொழியை தமிழ் கலந்து பேசுவது அப்படின்னு சொல்லி. அதே போல தனித்தமிழ் சொற்களை வந்து வடமொழி கலப்பு இல்லாம அந்த பக்சின்னு இருக்கிறத பச்சின்னு எழுதுறாங்க. தட்சண பாரத்துங்கிறத தட்சண பாரத் அந்த வடமொழி எழுத்து இல்லாம எப்படி எழுதலாம் அப்படின்றத பாக்குறாங்க. வார நாட்கள், ஆண்டு பெயர்கள், ராசி பெயர்கள் எல்லாமே தனித்தமிழ் வடிவம் கொண்டு வராங்க. ஹோட்டல்னா போஜன சாலைன்னு சொல்றாங்க. அது வந்து உணவகம்னு மாத்துறாங்க. யுனிவர்சிட்டிய பல்கலைக்கழகம், ஜனாதிபதிய குடியரசுத் தலைவர்னு மாத்துறாங்க. சஞ்சிகை அப்படின்றத செய்தித்தாள் அல்லது இதழ்னு மாத்துறாங்க. வைத்தியசாலை அதாவது ஹாஸ்பிட்டல மருத்துவமனைன்னு மாத்துறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து மாற்றப்படுது. அதே போல ஆஹ் பொங்கல் திருநாள தமிழர் திருநாள்னு கொண்டு வராங்க. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது. எந்த ஒரு தமிழா இருந்தாலும் வந்து ஏற்றமிழா இருந்தாலும்
உரைநடையாயினும் செம்மொழி, அதாவது ஒரு செந்தமிழாக தான் பேசப்பட்டிருக்கு. நாடக தமிழ்ல வந்து தனித்தமிழா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தமிழுக்கான இடத்த வந்து நிறுவி இருக்கிறது தான் இந்த தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து வந்து தேசியம். தேசியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய தேசிய இயக்கம் எந்த அளவுக்கு வந்து தேசிய இயக்க காலத்துல தமிழ்ல வந்து எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படின்ட்டு 1885ல தேசிய காங்கிரஸ் ஏற்பட்டிருக்கும். இது வந்து தேசிய உணர்வு மக்களிடம் தூண்டும் விதமா இருந்திருக்கும். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலத்துல நமக்கு போராட்டம் செய்வதற்காக மக்களை வந்து தயார் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவதற்கும் நிறைய பாடல்கள் பாடப்பட்டது. அதுல பாரதியார் வந்து மும்மரமா வந்து தன்னுடைய கவிதைகள் மூலமா உணர்ச்சியும் தேசியத்தையும் ஊட்டியிருக்காரு. அதுல பாரதியார் கவிதைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்ட்டும், 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள், இவள் செப்புமொழி 18 உடையாள் எனிற் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லி நாட்டு ஒற்றுமையும் பாடியிருக்காரு. அதே போல ஆடுவோமோ பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு நாட்டு விடுதலை பத்தி பாடியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் 30 கோடி முகமுடைய மக்களை உடையவளாம் எங்கள் பாரத தாய், அவள் 30 கோடி மக்களும் தானுமாய் முச்சந்தி வீதியிலே நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதுல கூறுறாரு. அதே போல பாரதிதாசன் கதர்பாட்டு அப்படின்ற பாடல் எல்லாம் பாடி தேசிய உணர்வை ஊட்டுறாரு. அதே போல இந்த காலத்துல தேசிய இதுல தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய இயக்கத்துக்கு நிறைய நிறைய இதழ்கள் வந்து தோன்றிருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா வருமானம் நமக்குலாம் குறைவா தான் இருக்கு. இருந்தாலும் கூட சுதந்திர சங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் வெளிவருது. அதே போல பாரதியாரின் இந்தியா, திருவிக்காவின் நவசக்தி, வரதராசுவின் தமிழ்நாடு, ரங்கசாமி ஐயங்காரோடைய சுதேசமித்திரன், சொக்கலிங்கம் தலைமையில் தினமணி, கல்கி தலைமையில் ஆனந்த விகடன், சுதந்திர சங்கு, சங்கு சுப்பிரமணியனுடைய சுதந்திர சங்கு, வர்த்தகமித்திரன், இதெல்லாம் வந்து தேசியத்துக்கு உதவிய இதழ்கள். அதே போல சிற்றிலக்கியங்கள் பார்த்தோம்னா பாரதியாருடைய பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, காந்தி திரு காந்தி திருத்த சாங்கமும் காந்தி திருப்பல்லாண்டும், சூமா சண்முக சுந்தரத்தின் காமராஜ் பிள்ளைத்தமிழ், காந்தி எண்ணல் பிள்ளைத்தமிழ், பாரதியார் பிள்ளைத்தமிழ் போன்ற சிற்றிலக்கியங்கள் இருந்திருக்கு. நாவல் இலக்கியம்னு பார்த்தோம்னா பண்ணையப்ப செட்டியாருடைய காந்திமதி, வேங்கடரமணியோடைய தேசபக்த கந்தன். அதே போல வாழ்க்கை வரலாறு இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி, நேரு, திலகர், கோகலே, காமராசர் போன்ற எல்லா தலைவர்களுக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை வரலாறு எழுதுற ஒரு நடைமுறை வந்திருக்கு. இதுல நாடக இலக்கியம்னு சொல்லப்படும் போது நாடக பாணியில எப்படி வந்து தேசியத்தை வளர்க்குறாங்கன்னு பாருங்க. கவி ஸ்ரீ ஆரிய சபா அப்படின்ற ஒரு நாடகம், அப்புறம் கதரின் வெற்றி, சாமிநாத சர்மாவின் பானபுரத்து வீரன், கவியின் கலை, இதெல்லாம் வந்து தேசியம் வளர்க்க பயன்பட்ட ஒரு நாடகங்கள். அதே போல காந்தி இயக்கம் தனியா ஒரு இயக்கம் வருது, காந்தியின் கொள்கைகளை வலியுறுத்த. வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் பால்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை அப்படின்ட்டு மகாத்மா காந்தி பஞ்சங்கம் அப்படின்ற ஒண்ணு என்று பாரதியார் பாடியிருக்காரு. நம்ம எப்பவும் போல கத்தியின்றி ரத்தமின்றியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தியாக பூமி, அலையோசை போன்ற நாவல்களும், தூக்கு தண்டனை, பொங்கு மாங்குடல், பதச்சோறு, ராவணாகரம், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், இப்படி தமிழ் மொழிபெயர்ப்புலையும் சிறுகதை, நாவல், உரைநடை, இதழியல், நாட்டுப்புற பாடல் எல்லாமே வந்து தேசிய தமிழ் இலக்கியங்கள்ல நமக்கு ஒரு பெரும் பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்ததா திராவிடம். இன்னைக்கு இன்றளவும் இருக்கு. இன்றைக்கு திராவிடம் அப்படின்னு பார்க்கும்போது பிராமணர்களுடைய தலைவர்களாக சேர்ந்து நீதி கட்சி தோற்றுவித்தாங்க. இதுல இருந்து வந்து ஈவேரா வந்து 1926ல
சுயமரியாதை இயக்கத்தை தனியாக தோற்றுவிக்கிறாரு. 1944 அவரே திராவிடர் கழகத்தையும் தோற்றுவிக்கிறார். இது பெருசா நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம்னா, கடவுள் மறுப்பு, பார்ப்பனியம், மூட நம்பிக்கை, பக்தி இலக்கிய எதிர்ப்பு, இதெல்லாம் வந்து இவர்களுடைய வேலையா இருந்திருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா, தன்மான இயக்கம், பார்ப்பன இயக்கம் எதிர்ப்பு, இந்த மாதிரி எல்லாம் வந்து திராவிட இயக்கம் பல கூட்டு இயக்கங்களோட சேர்ந்து வளர்ந்தது. இவர் வந்து பார்த்தோம்னா, பாவேந்தர் பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன், கண்ணதாசன், புலவர் குழந்தை, புலமை பித்தன், முடியரசன் போன்றவர்களும் இவங்களோட இருந்திருக்காங்க. இந்த கவிதைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கவிதைகள்னு பார்க்கும்போது, கடவுளை இல்லை என்பான் யாரடா, தில்லையில் வந்து பாரடா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி பாரதிதாசனுக்கு எழுதிய போது, அதுக்கு அவரு இல்லை என்பேன் அடி, இல்லை என்பேன் நானடி, தில்லையில் இருப்பது கல்லடி அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாரு. அதே போல வாழ்க வாழ்க வாழ்கவே, வளமார் எமது திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட நாட்டு பண்பு இருக்கு. அதே போல மண்ணாய் போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போக அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை பற்றியான கவிதைகள் இருக்கு. அதே போல சுரதாவோட தேன்மலை, வாணிதாசனின் தமிழச்சி போன்ற நூல்களும் இதற்கு வந்து சான்றுகளா இருக்கு. சிற்றிலக்கியம் பார்த்தோம்னா, அறிஞர் அண்ணா பிள்ளை தமிழ், கருணாநிதி பிள்ளை தமிழ், பெரியார் பிள்ளை தமிழ்லாம் எழுதியிருக்காங்க. அதே போல கதைகள்ல பார்த்தோம்னா, அண்ணாதுரை, கருணாநிதி, தென்னரசு இவங்கெல்லாம் வந்து நிறைய கதைகள் எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே போல ரங்கோன் ராதா, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, மலடி பெற்ற பிள்ளை, மிசஸ் ராதா, சுமங்கலியின் சரிதம், ஆடும் ஆடும் போன்ற கதை இலக்கியங்கள் இருந்துட்டு இருக்கு. அதே போல புராண வரலாற்று கதைகள் எழுதுவதுங்கிறது சமூக சிந்தனையும் பகுத்தறிவையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு அந்த காலத்துல, அந்த திராவிடர் காலத்துல. இன்றளவும் அது இருந்துட்டு இருக்கு. அதே போல நாடகமும் திரைப்படமும்ன்ற ஒரு தலைப்பு இந்த இடத்துல கொண்டு வரலாம். இல்ல நிறைய நாடகங்கள் வந்து திராவிட இயக்கத்துக்கு வலுவூட்டுச்சுன்னே சொல்லலாம். அதே போல மேடை தமிழ் அப்படின்ற ஒரு வழக்கம், மேடை தமிழ் அப்படின்ற ஒரு வழக்கம், மேடை பேச்சு, அடுக்குமொழி பேசுறது, செய்வினை செய்பாட்டு வினை இதெல்லாம் வச்சு பேசுறதெல்லாம் இங்க ஒரு வழக்கமா இருந்திருக்கு. எழுத்து சீர்திருத்தம் இந்த திராவிட இயக்கங்களால் கொண்டு வந்ததுன்னு சொல்லுவோம்ல, இப்படி எழுதுறது இந்த இப்படி சுழிச்சுடும் அந்த காலத்துல. இதை வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி இந்த கால் வாங்குறதுக்கு இதெல்லாம் சுழற்சி விடுறது, அப்புறம் இந்த நை போடுறது வந்து முன்னாடி ஒரு சுழி போடுறது, இதெல்லாம் வந்து பெரியாருடைய சீர்திருத்தங்கள்லாம் இங்கே எடுத்துக்கலாம். சரி, இப்படி திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ் இலக்கியத்தை இன்றளவும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இன்னும் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நிறைய உலக தமிழாராய்ச்சி நிலையங்கள், தமிழ் மொழி வளர்ச்சி, அந்த மாதிரி நிறைய இயக்கங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனோட இதுவும் எழுதலாம். இன்றைக்கு இணையத்தில் இவை செய்பவை அப்படின்றது நமக்கு புதிய தலைப்பு. இணையத்தில் தமிழ் வளர்க்கிற இக்காலம், நவீன காலம் அப்படின்னு சொல்லப்படுற இன்றைய காலம். இணையத்துல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்து ஒவ்வொரு சேனல் வச்சு வளர்க்கறதுல இருந்து எந்த மாதிரியான இது வந்து கவிதை எழுதுவதற்கும், ஒரு மின்னியல் கவிதைகள், மின் இதழ்கள் வர்றதுக்கும், ஒரு கவிதையை வந்து மற்றவங்க பார்க்கறதுக்கும், தன்னை ரீச் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஊடகம் எந்த அளவுக்கு பங்காற்றுது, இந்த ஊடகம் வழியா எப்படி இந்த தமிழ் இலக்கியம் இன்றைக்கு பரவுது அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய பொதுவான தகவல். இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆன்சர் நம்ம பொதுவா ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, ஊடக ஊடகமும் தமிழ் இலக்கியமும், இதற்கு செட் ஆஃப் ஆன்சர் வந்து நாம எடுத்து வச்சுட்டோம்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இது ஊடகம் வந்து தமிழ் இலக்கியத்துக்கு உதவுது அப்படின்றது நம்மளுடைய எப்போதுமே கேட்கப்படுற கேள்வி. மின்னிதழ்கள் இருந்து எல்லாமே இதுல நம்ம கேட்கப்படுற கேள்விகள். அது நம்ம பொதுவா இதுல செய்யப்பட விஷயங்களே வந்து நம்ம சோசியல் மீடியாஸ்ல என்னெல்லாம், சமூக ஊடகங்கள்ல என்னெல்லாம் பண்ணுது, எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம ஒரு பொதுவான ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னாலே இதற்கு நமக்கு உதவியா இருக்கும். அடுத்த தலைப்பு நாளைக்கு பார்ப்போம். பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு தேர்வு எழுதியிருக்கீங்க. இன்னும் அடுத்த தேர்வு நம்ம நெக்ஸ்ட் 1 or 2 daysல நம்ம எழுதுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்னும் ஒரு 5 அல்லது 6 வகுப்புல
முதல் முதல் தாள் முடிவடைஞ்சிரும். உங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய 2ஆம் தாள் முடிக்கிறதுக்கு பார்க்கணும். சரிங்களா? சரிங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரிங்க சார்.